பிக் பாஸ் பார்க்குறத விட இந்த காக்கா படம் 1000 மடங்கு பெட்ரு. ஏன்னா இன்னைக்கு சார் நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் சார். அப்படி வாங்க சார். என்ன இன்னைக்கு என்ன இந்த சமுதாயத்தை சீரழிச்சிட்டு இருக்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட இந்த காக்கா படம் 1000 மடங்கு பெற்றுங்க. 10,000 மடங்கு. அப்படி ஒரு அருமையான படத்தை எடுத்து வச்சிருக்கவர் தான் இந்த பரமன் அவர்கள். இந்த காக்கா படத்தை பாருங்கள். அதை விட்டுட்டு அந்த கன்றாவி பிடிச்ச பிக் பாஸே பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறீங்க. அதில் அந்த பொண்ணு பேர் என்னப்பா? பாரு கம்ருதீன். அவங்க போய் பாத்ரூமுக்குள்ளே போகிறாங்களா? பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறாங்களா? அவங்க பாருவும் இப்போ கம்ருதீனும் பாத்ரூமுக்குள்ளே போகிறாங்களா? பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறாங்களா? இப்படின்றத பார்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி கலைஞர்கள் நல்ல ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு. காக்கா மாதிரி படத்தை வந்து பாருங்கள். அந்த கன்றாவி பிடிச்ச பிக் பாஸ் எல்லாம் வந்து பார்க்காதீங்க, சரிங்களா? சார் நான் போகும்போது நல்லா இருந்துச்சு சார். சார் இல்லை சார், அதுதான் சார். அப்போ நான் இருந்தேன், அவங்க 2 பேரையும் அடித்து திருத்தினேன். அதெல்லாம் வந்து வீடியோவில் வரல. ஆனால் இப்போ நான் இருந்ததை விட அப்போ இருந்தது ரொம்ப நேர்மையாக உண்மையாக இருந்துச்சு. இந்த பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கம்ருதீனும் பாரும் பாத்ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்துறதும் மைக்கை கழட்டி வச்சுட்டு, அப்புறம் நேற்று கூட ஏதோ ஒரு வீடியோவில் அந்த தம்பி சொன்னான், என்னால் வந்து மூடு வந்து அடக்க முடியல. என்னங்க இதெல்லாம் தமிழகத்துக்கு வந்து ஒரு வெட்கக்கேடுங்க. இன்னைக்கு வந்து அமைதி பூங்காவாக இருக்கிற இன்னைக்கு இந்த தமிழகத்தை இந்த மாதிரி எனக்கு வந்து மூடு வந்து அடக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? இது ஒரு வெட்கக்கேடான விஷயம் இல்லையா? தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் சார், நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை தான் போராட்டம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுட்டீங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க பாத்ரூமுக்குள்ளே போய் வீட்டில் நடக்க வேண்டியதெல்லாம் வெட்டு வேலையில் 100 கேமரா முன்னாடி பண்ணிகிட்ருக்காங்க. வேல்முருகன் சார், நீங்கள் ரொம்ப நல்லவர். நீங்கள் ஒரு தடவை மட்டும்தான் அதை தடை பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும் தமிழையும் சீரழிக்கிற இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தயவு செஞ்சு தடை பண்ணுங்க. காக்கா மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சரிங்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது வந்து இந்த விருதுநகர் பிரியாணி இந்த கடையில் இந்த காக்கா படத்தோட ப்ரமோஷனுக்காக தான் இங்கே வந்திருக்குமே தவிர இந்த கடையில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை, கௌதாரி, பறக்கிறது, ஓடுறது, நெளிகிறது எல்லாமே இருக்கும். ஆனால் காக்கா மட்டும் இருக்காது. காக்கா ஏன் இருக்காதுன்னா ஜனவரி 2ஆம் தேதி அன்றைக்கி தேட்டரில் இருக்கும். உங்களுக்கு காக்கா வேணும் அப்படின்னாக்கா ஜனவரி 2ஆம் தேதி அன்றைக்கி தேட்டருக்கு வாங்க, சரிங்களா? இதுதான் விருதுநகர் ஹோட்டலோட ஸ்பெஷலு. வடபழனியில் இருக்குது. நல்ல பெரிய இடம், நல்ல ஏசிக்குள்ளே ஜாலியாக வந்துட்டு சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டு போகலாம். இன்றைக்கி இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கிற ஜின்னாபாய் அவர்களுக்கும் பிஆர்ஓ விஜயமுரளி சார் அவர்களுக்கும் கிளாமர் சத்யா சார் அவர்களுக்கும் என் நண்பன் கர்ப்பமாக இருக்கிற என் நண்பன் கதற கற்பழிக்கப்பட்ட என் நண்பன் இவருக்காகவும் இன்றைக்கி விருதுநகர் ஹோட்டலில் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு. கண்டிப்பாக காக்கா ஒரு பெரிய உயரத்துக்கு போய் இந்த காக்கா கழுகு மாதிரி வரும். இவரை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்காரு. அந்த தயாரிப்பாளர் வெளிநாட்டு தயாரிப்பாளர். அவர் வந்து என்ன நினைப்பார் பரமனை பற்றி, நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி என்ன நினைப்பார்? காக்கான்னு நம்ம ஒரு படம் ஒன்று எடுத்தோம், அந்த படத்தில் நடித்தவங்களாம் வரலையா? காக்காவாக விடுங்க. காக்காவாக இருந்தாலும் சரி, மாக்காவாக இருந்தாலும் சரி, சோக்காவாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலுமே நீங்கள் நடிக்கும்போது பணம் வாங்குறீங்க. பார்த்தீங்களா, பெல்லு கூட அடிக்குது, ஆமான்னு சொல்லுது. அப்படி பணம் வாங்கிட்டு தானுங்க நடிக்க வரீங்க. இதே நீங்கள் ஹிந்தி படத்தில் இதே மாதிரி பண்ண முடியுமா? தெலுங்கு படத்தில் இந்த மாதிரி பண்ண முடியுமா? இண்டஸ்ட்ரியிலேருந்தே தூக்கிடுவாங்க, புரியுதுங்களா? அதனால் தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கமும் தயவு செய்து இனிமேல் நடிக்கிறவங்களுக்கு இது ஒரு கண்டிஷன் ஒன்று போடுங்க. அதே மாதிரி பரமன் கூட நல்ல மனிதனாக இருப்பதால் தான் நிறையா பேர்ட்ட அக்ரிமெண்ட்டே போடலைங்க, தெரியுதுங்களா? அதுதான் இவர் பண்ண பெரிய தப்பு. அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கணும். நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசின சம்பளத்தை விட 5000 10,000 கூட தான் கொடுத்துருப்பா. எனக்கு தெரியும்.
காரணம் இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்துக்கிட்ட விதத்தை நான் பார்த்தேன். அப்படி இந்த காக்கா படத்திற்கு அப்படி உழைத்தார். உழைச்சது மட்டும் இல்லைங்க, அருமையான சாப்பாடு, தங்குறதுக்கு ரூமு, அதுவும் இல்லாமல் இன்னொன்றுனாக்கா இவரது மனைவி கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம். அப்படி ஒரு மனைவி அமைந்ததால் தான் இன்றைக்கி வந்து காக்கான்ற ஒரு படம் இவரால் வந்து டைரக்ஷன் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்படி பக்கத்துணையாக இருந்தவங்க தான் அவங்க தங்கச்சி பேர் எனக்கு தெரியல. அப்படி அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, என்னங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாக்க பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இல்லை மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் நம்மளை எப்படி கவனிச்சுப்பாங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்மளை எப்படி உபசரிப்பாங்க, அந்த மாதிரி இவரோட மனைவி அந்த தங்கச்சி அப்படி உபசரித்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த காக்கா படத்திற்கு துரோகம் நினைப்பவர்கள், அது என் வாயில் சொல்லக்கூடாது, சொல்கிறேன், சினிமா சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்றோம். 100 பேருக்கு இவர் வேலை கொடுத்துருக்காரு. எனக்கு தான் இன்றைக்கி வேலை. இன்றைக்கி நான் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? அதை நான் இவர்கிட்ட கூட சொல்லலை. ஏன் சொன்னேன்னாக்கா மற்ற நடிகருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அப்படி நம்ம இந்த சாப்பாட்டுக்கும் அவர்கிட்ட வாங்கின சம்பளத்துக்கு கொஞ்சமாச்சும் ஒரு மரியாதை கொடுப்போம். நான் யாரையுமே குறிப்பிட்டு இவர் அவர்னு சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேன். தமிழ் சினிமாவில் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, நடிக்கிறதுக்கு மட்டும்தான் என் வேலை, ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன், டப்பிங்க்கு அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு வா, அண்டாட்டாக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே தாங்க பிஸி. இவர் அவங்க வீட்டில் தோட்டத்தில் விளைஞ்சதா பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. இவரை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் கொடுத்துருக்காரு. அந்த வெளிநாட்டு ப்ரொடியூசர் நினச்சிருப்பார், பரவாயில்ல பரமன் மாதிரி ஒரு இயக்குனர் கிடச்சதால இன்னும் 10 படம் பண்ணலாம்பா அப்படின்னு. ஆனால் இந்த நடிகர்கள் பண்ண விஷயத்தினால அந்த 9 படம் எடுக்க முடியாமல் போயிடும்ல. இதனால் யாருக்கு இழப்பு? தமிழ் சினிமாவை சேர்ந்த நமக்கு தான் இழப்பு. இந்த கூல் சுரேஷுக்கு தான் இழப்பு, இந்த தங்கச்சிக்கு தான் இழப்பு, கொட்டாச்சிக்கு தான் இழப்பு, அந்த தம்பிக்கு தான் இழப்பு, இந்த மியூசிக் டைரக்டருக்கு தான் இழப்பு. அப்படி தமிழ் சினிமாவை சும்மா வேணால் மைக்கு முன்னாடி வேணால் கிடைக்கும்போது மட்டும் இவர் வந்து என் நண்பன், இவருக்காக நான் உயிரை கொடுப்பேன், மண்டையில் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் இல்லைங்க, செயல்முறையில் காட்டுங்க, புரியுதுங்களா? இன்றைக்கி கூட இந்த ப்ரெஸ் மீட்டு எங்கே வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஜின்னா பாய் அவர்கள் என்ன பண்ணார், வடபழனியில் உள்ள விருதுநகர் ஹோட்டலில் நல்லா பெரிய இடமா இருக்குது, இந்த இடத்துல வைப்போம். ஏன் ப்ரொடியூசரோட சூழ்நிலையை கருதி, இயக்குனரோட சூழ்நிலையை கருதி இந்த இடத்துல வச்சா காம்பேக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த விருதுநகர் ஹோட்டலில் கூட வச்சுருக்காங்க. அப்படி எல்லாமே நமக்கு ஒரு சாதகமாக அமையுது. அப்படின்றப்போ இந்த படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமா வேணாமா? தயவு செஞ்சு சொல்கிறேங்க, இவர் ஆம்பளை தாங்க, ஆனால் இந்த படத்தில் நிறையா பேர் இவரை கற்பழிச்சிட்டாங்க, கதற கற்பழிச்சிட்டாங்க, கர்ப்பமாக்கியிருக்காங்க. எனக்கு தெரியும், அதெல்லாம் கர்ப்பமாக்கியிருக்க மீன்ஸ் அது ஏதோ நான் வேற ஒரு அர்த்தத்தை சொல்ல. ஒரு கர்ப்பமான அந்த தாய் 10 மாதம் எப்படி கஷ்டப்படுவாங்க, திரும்பி படுக்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, தலை சுத்தம். அப்படி அந்த தாய் 10 மாதம் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த பரமன் அவர்கள் இந்த படத்தை வெளியிடுறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க. மனசு கொதிக்குது. நான் நேரடியாக கண்கூட பார்த்தவன். நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இவருக்கு ஃபோன் பண்ணுறப்போ அவர் கண்ணிலேருந்து ரத்தம் தாங்க வரல, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருங்க இந்த படத்துக்கு. தயவு செஞ்சு இப்போவும் சொல்கிறேன், இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே தான். நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ, ஹோட்டலில் வேலை செஞ்சாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செஞ்சாலும் சரி, கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சாலும் சரி, அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துக்கு கொஞ்சமாச்சும் விசுவாசமாக இருங்குங்க. அந்த ஓனர் சம்பளம் தராருல, சாப்பாடு போடுறாருல, அதுக்கு கொஞ்சமாச்சும் விசுவாசமாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த படம் காக்கா படம் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி நியூ இயருக்கு மறுநாள் படம் வருது. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். காக்கா 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 படம் நல்லா இருக்கும். சோக்கா சோக்கா சோக்கா. இல்லை, இது சின்ன படங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான். ஒரு படம் ரிலீஸ் ஆனோம்னா பெரிய ஹீரோ படங்கள், இன்டர்நேஷ்னல் அளவில் இருக்க படங்கள்லாம் வரும்போது தேட்டர் கம்ப்ளீட்டாக அவங்க ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு ஒன்று தேட்டர் கிடைக்க மாட்டுது. அப்படியே கிடைச்சாலும் ஷோ மார்னிங் மாதிரி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் படம் ரிலீஸ் பண்ணால் அது நமக்கு தான் பின்னடைவாக இருக்குது. அப்போ பெரிய படங்கள் வராத நேரங்களில் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு தேட்டர் நிறையா கிடைக்கும்ன்றதுக்காக தான் சில நேரங்களில் கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இடையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் முடித்து இப்போ தான் ஜனவரி 2 ரிலீஸுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்.
சமீபத்தில் வர படங்கள் வந்து நிறையா கிரைம் கதை, கேங்ஸ்டர் கதை, பேய் கதைகள் நிறையா வருது. இந்த படம் முழு நீள காமெடி படம். ஆரம்பத்திலேருந்து நீங்கள் இந்த போஸ்டர் பார்த்தாலே தெரியும், ஒரு காமெடி பட்டாளமே நடிச்சிருக்க ஒரு காமெடி படம். இது காமெடி படம் மட்டும் கிடையாது, இதில் வந்து ஒரு இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தேவைன்றது சொல்லியிருக்கோம். ஒரு 2 பொண் குழந்தைக்கு அப்பா அம்மா எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். 2 பொண்ணுங்க வந்து இருக்கும்போது எந்த தவறுமே செய்யாமல் வீட்டில் இருக்கவங்க ஒரு கட்டத்தில் தவறு செஞ்சு லவ்ன்ற பேரில் தவறு செய்ய வேண்டிய ஒரு தவறான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது ஏன் வருது? சொசைட்டியில் என்ன நடக்குது? லவ்ன்ற பேரில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, பொண்ணுங்களுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, பசங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, கல்யாணம் ஆகிட்டு மறுபடியும் கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணுறவங்க எவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு முழுக்க இதை காமெடியாக சொல்லியிருக்கோம். இது சீரியஸ் எங்கேயுமே சொல்ல முடியாது. நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தா கம்பல்சரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு அது நோக்கமாக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த காக்கா.